செல்போன் பேசியபடி காரை ஓட்டிய வழக்கில் கைதான டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன். உயர்நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றங்களில் உறுதிமொழி பத்திரங்கள் வழங்க நிபந்தனை. கேரளா மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் முன்கூட்டியே தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. படிப்படியாக ஜூலை மாத மத்தியில் அனைத்து மாநிலங்களுக்கும் பரவும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் ஜூன் 1, 2, 3 தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 6 புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கோருகிறது தமிழ்நாடு அரசு. 2025-26 கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கையை தொடங்க மருத்துவ கல்வித்துறை திட்டம். மலைச்சரிவை தடுத்து மக்களை காக்கும் மண் ஆணி திட்டம். நீலகிரி மாவட்டத்தில் இயற்கை பேரிடரால் ஏற்படும் நிலச்சரிவை தடுக்க தமிழ்நாடு அரசு புதிய திட்டம். தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை பணிகளை கண்காணிக்க பார்வையாளர்கள் நியமனம். 57 IAS அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு. பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சிக்கு திமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், திரிணாமுல் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு. கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட கட்சிகள் முடிவு. சென்னையில் கோபேக் மோடி என சுவரொட்டிகள் ஒட்டி கண்டனம். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் ஜாமீனை நீட்டிக்க கோரி மனு. அமலாக்கத்துறை பதிலளிக்க டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.